الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையில், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பிச்சுள்ளது. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்பதற்கான விளக்கத்தை நாம் கடந்த வாரங்களில் பார்த்திருக்கிறோம். எண்ண முடியாத ஏராளமான அருளை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற போது அந்த அருளை நாம் சிந்தித்து நமது வாழ்க்கையில் அதை உணர்ந்து நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனின் அருளை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற அருள் என்ன என்பதை நாம் உணராதவர்களாக பலர் இருக்கிறோம். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த உடல் இருக்கிறது. இந்த உடலிலே கண், காது, மூக்கு, கை, கால், விரல் என்று நீங்கள் வெளி உறுப்புகளை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அது எப்படி அழகாக செயல்படுகிற வகையிலே இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதே போல நமக்கு உறுப்புகளாக வழங்கியிருக்கிற இதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல் என்று இறைவன் உள்ளுறுப்புகளாக வழங்கியிருக்கிறானே, அந்த உறுப்புகளை பற்றி அது மிகப்பெரிய இறைவனின் அருள் என்பதை எப்பொழுது நம்மால் உணர முடியும் என்று சொன்னால், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தெரியும். நம்ம உள்ள இருக்கிற உறுப்பு ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு என்று நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப அதுக்கு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 4 லட்சம் கொடு, 50,000 கொடு, 20,000 கொடுன்னு கேட்கிறப்பதான் அதனுடைய அருமை நமக்கு விளங்கும். இப்படி நமக்கு மட்டுமே இறைவன் ஏராளமான அருள் கொடைகளை ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கிறார். இப்படி இதெல்லாம் நாம் உணராதவர்களாக இருந்தால் இறைவனை பற்றி நம்மால் புரிய முடியாது. நமது வாழ்க்கையை முஸ்லிம் என்கிற வாழ்க்கை நெறியோடு நம்மால் கடந்து போக முடியாது என்பதற்காகத்தான் இறைவனின் நமக்கு வழங்கியிருக்கிற அருளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த பிரபஞ்சம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பது இன்றைய நாம் அறிவியல் உலகத்தில் வாழ்கிற நம்மால் உணர முடியும். நம் கற்பனைக்கே எட்ட முடியாத இந்த பூமி இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த பூமி வந்து மட்டுமே எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவு என்று சொன்னால் 40,075 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது இந்த பூமி பந்து என்று சொல்கிறார். நாம் வாழ்கிற இந்த பூமி 40,075 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளது இந்த பூமி பந்து. இந்த பூமி போல் பல 1000 மடங்கு பெரிய கோள்களை இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் படைத்திருக்கிறான். சற்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த பூமி பந்தோல் மாதிரி 1000 மடங்கு பெரிய, பல 1000 மடங்கு பெரிய கோள்களை இந்த பிரபஞ்சத்திலே இறைவன் படைத்திருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகிற போது இந்த பூமியின் அளவு ஒரு கடுகு அளவு தான். கடுவை கூட ஒப்பிட முடியாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை இறைவன் இந்த படைத்து வைத்திருக்கிறான். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது சொல்கிறான், வர்ஷிய சமாவாத்தி வல்லர், இந்த வானங்களையும் பூமியையும் என்னுடைய அரசு உள்ளடக்கிவிடும். இறைவன் அமர்ந்திருக்கிறான் இந்த சிம்மாசனம், அந்த அரிசு அது இந்த பிரபஞ்சத்தை, வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கிவிடும் என்று இறைவன் சொல்கிறான். அப்ப இந்த பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிற அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு அரிசை தனக்கென அமைத்திருக்கிற இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். அவர் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இறைவன்
இந்த கடுகளும் சிறிய ஒரு பூமியிலே வாழ்கிற நம்மை எந்த புள்ளியில நம்ம வைக்க முடியும்? பிரபஞ்சத்தோடு ஒப்பிட போது பூமியே ஒரு கடுகை விட சிறியது என்று சொன்னால் அந்த கடுகிலே வாழ்கிற நாம் எந்த புள்ளியிலே வைக்க முடியும்? அப்படிப்பட்ட நமக்கு இறைவன் ஏராளமான அருள் குடைகளை அருளை வாரி வழங்கி இருக்கிறானே. நம் மீது கனிவோடு பரிவோடு இரக்கத்தோடு நம்மை பார்க்கிற இறைவனுக்கு நாம் எப்படி அடிமைப்பட்டவர்களாக, அவனுக்கு எப்படி கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி இறைவன் உலகத்திலே வழங்கி இருக்கிற அருள்குடைகளை நாம் நிறைய சிந்திக்கிறோம். நமக்கு உடல் உறுப்புகளை வழங்கி இருக்கிறான், செல்வங்களை வழங்கி இருக்கிறான், பிள்ளைகளை வழங்கி இருக்கிறான், இன்னும் சொத்து சுகங்களை வழங்கி இருக்கிறான். இதெல்லாம் அருள்குடை என்று நாம் விளங்குகிறோம். ஆனால் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கூட அருள் என்று, இறைவனின் அருள் என்று சொல்கிறான். எனக்கு ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருது, அது கூட இறைவனின் அருள்தான். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது சொல்கிறான், வஅஸா அன் தக்ரவு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒன்றை விரும்பலாம், வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீங்க ஒன்றை வெறுக்கிறீங்க, அது உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். நீங்கள் ஒன்றை விரும்புகிறீர்கள், அது உங்களுக்கு தீங்காக இருக்கும், கெட்டதாக இருக்கும். நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ்வே அறிந்தவன் என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்றான். நம்ம குழந்தை இருக்குது, குழந்தை நம்ம கடத்தெருக்கு போறப்ப ஒரு பலன்னு ஒரு கத்தி இருக்குது, நல்லா மின்னுது. அந்த கத்தியை பார்த்துட்டு அதை வாங்கி கொடு எனக்கு. ஒரு 2 வயது குழந்தை, 1.5 வயது குழந்தை அதை பார்த்து நல்லா பலன்னு இருக்குது, அதை வாங்கி கொடுன்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம்? ஒரு நேசிக்கிற தாய், ஒரு தந்தை தன் பிள்ளையை மிகவும் நேசிக்கிற ஒரு தாய், எதை கேட்டாலும் என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன், அந்த பிள்ளைக்கு நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன் என்று அந்த கத்தியை நாம் வாங்கி கொடுத்துருவோமா? வாங்கி கொடுக்க மாட்டோம். அந்த கத்தி ஒரு 10 ரூபா இருக்கும், ஒரு 20 ரூபா இருக்கும், அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். ஆனால் அதை தாண்டி ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுப்போம். அந்த பிள்ளை கேட்ட 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு கத்தியை வாங்கி கொடுக்காத நம்ம அதை தாண்டி விளையாடுவதற்காக 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுப்போம். அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? நான் கேட்டது எனக்கு கிடைக்கல என்று வருத்தப்படுகிற பிள்ளைகளாக நாம் இறைவனிடத்தில் இருக்கிறோம். இறைவன் நமக்கு தீங்கு எது என்று நினைத்து அதை கொடுக்காமல் இருக்கிறான். அதுல உங்களுக்கு நன்மை இல்லை, அது உங்களுக்கு தீங்கு விளைவித்து விடும் என்று அது கொடுக்காமல் இருக்கிறான். ஆனால் நாம் 1.5 வயது குழந்தை போல, 1 வயது குழந்தையை போல நான் கேட்டது என் இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை என்கின்ற வருத்தத்தோடு நாம் இறைவனிடத்தில் இருக்கிறோம். இதுக்கு இறைவன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் நிறைய உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதும் துன்பங்களிலே கடந்து போனதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரிலே வாழ்கிற போது மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார்களே. எந்த துன்பங்களும் இல்லாமல் சிரமங்களும் இல்லாமல் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தானே மக்கா மாநகரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை இறை தூதர் என்று அவர்களை உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இறைவன் எத்தனை துன்பங்களை எத்தனை கஷ்டங்களை கொடுத்தான். அத்தனை சொத்து சுகங்களையும் இழந்துவிட்டு கட்டியிருந்த துணியோடு தான் பிறந்த தேசத்தை விட்டு தான் வளர்ந்த வீடை விட்டு அப்படியே எங்கோ கண் காணாத ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இறைவன் கட்டளையிட்டானே, போனார்களே. அதன் விளைவாக அவர்கள் அந்த துன்பத்தை அனுபவித்தார்கள் தான், அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள் தான், எத்தனையோ இழப்புகளை தியாகங்களை அனுபவித்தார்கள் தான். ஆனால் அவர்களுக்கு அதன் பின்னால் கிடைத்தது என்ன? இந்த வரலாறெல்லாம் நமக்கு சொல்கிற பாடங்கள் என்ன? நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுத்திருப்பதெல்லாம் இறைவன் நம் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பு, அருள். அவனுடைய அருளால் தான் நமக்கு துன்பத்தை கஷ்டங்களை இறைவன் கொடுக்கிறான். அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது. இந்த ஒரு ஹதீஸை ஆழமா செஞ்சு பாருங்க, நிறைய தடவை நம்ம இதை கேட்டிருக்கோம். அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு வலுப்பு நோய் இருக்கிறது, அது நம்ம ரோட்ல போகும்போது எனக்கு வந்துருது, நான் கீழே விழுந்துடுறேன், அதனால என்னுடைய ஆடைகள்லாம் விளைகிறது, இது என்னால் தாங்க முடியல, அல்லாஹ்விட்ட துவா செய்யுங்க, நீங்க துவா செய்தா அல்லாஹ் எனக்கு நிவாரணம் தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் துவா செய்கிறேன், துவா செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமா நிவாரணத்தை தருவான். ஆனால் இதை நீங்கள் சகித்து கொண்டால், இந்த துன்பத்தை இந்த கஷ்டத்தை நீங்கள் சகித்து கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? சொர்க்கம் கிடைக்கும்.
எத்தனை இந்த சிறு துன்பத்திற்காக இறைவன் வழங்குகிற எத்தனை பெரிய அருள். மரணத்துக்கு பின் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா, இல்லை நான் அல்லாஹ் துவா செய்யட்டுமா, உங்களுக்கு நிவாரணம் கிடைத்துவிடும். அவர்கள் சொன்னார்கள், இந்த துன்பத்தை நான் அனுபவித்தால் எனக்கு இறைவனின் மகத்தான ஒரு அருள் கிடைக்க போகிறதே, அந்த சொர்க்கத்திற்காக நான் இந்த துன்பத்தை நான் சகித்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு இந்த ரோட்ல விழுந்துட்டேன்னா என்னுடைய ஆடை விளைகிறது, அதுக்கு மட்டும் துவா செய்யும். இந்த செய்தியெல்லாம் சொல்கிற செய்தி என்ன? நமக்கு ஒரு சின்ன துன்பம் வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா நாம உடைஞ்சிடறோம். இது இறைவனின் நமக்கு வருந்திருக்கிற துன்பம் இறைவனின் அருள் என்பதை நாம் உணர வேண்டும். நீங்கள் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நிறைய வரலாறுகளை நமக்கு சொல்கிறார். நபிமார்களுடைய வரலாறை சொல்கிறார். அந்த வரலாறுகளை நாம் ஆழமாக படிக்க வேண்டும். நமக்கு துன்பம் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது, நமக்கு இழப்புகள் ஏற்படுகிற போது நீங்கள் இது இறைவனின் அருள் என்பதை உணர்வதற்கு திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நீங்கள் நிறைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். அவருடைய வரலாறை நிறைய சொல்றான். இந்த வரலாறு ஏதோ கதை கேட்டு போவதற்காக, பொழுது போவதற்காக இறைவன் சொல்லவில்லை. நமது வாழ்க்கையின் படிப்பினைக்காக, நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதுபோல் நமது வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அப்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிற அந்த நேரம், குழந்தையாக பிறக்கிற அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? அந்த சமுதாயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திலே ஆண் குழந்தைகள் பிறந்தால், ஆண் குழந்தை பிறந்தவுடனே அவர்களை வெட்டி கொலை செய்கிற ஒரு கொடூர மனம் படைத்தவனாக இருந்தான் ஃபிரௌன் என்பதை வரலாறை நமக்கு சொல்கிறார்கள். இந்த சூழலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். ஆண் மக்களை, அவருடைய சமுதாயத்தில் ஆண் மக்கள் பிறந்தால் வெட்டி கொலை செய்கிற அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அப்பொழுது இறைவன் அவரை பாதுகாக்க வேண்டும், அவரை தூதராக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த அருள் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு இறைவன் சொல்கிறான், இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம். என்ன வஹி அறிவித்தோம்? நீ இந்த பெண், இந்த குழந்தையை பற்றி பயந்தால், நீ இந்த குழந்தைக்கு பால் கொடு, அப்படி நீ பயந்தா வந்து கொலை செஞ்சிருவான், வெட்டிடுவான் என்று நீ பயந்தா என்ன செய்யணும்? கடல்ல வீசிடு. யாரு? அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு தாய் இடத்திலே பெற்றெடுத்த தன் குழந்தையை நீ இவனை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம பாதுகாக்கணும் என்ன செய்யணும்? எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும், இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு வேற எங்கேயாவது கொண்டு போகணும். இப்படித்தானே நாம் அறிவுரை சொல்லுவோம். ஒரு உயிரை பாதுகாப்பதற்கு கிணற்றிலே வீசிவிடு, ஆற்றிலே வீசிவிடு, கடலிலே வீசிவிடு என்று சொன்னார். அது அறிவார்ந்த செயல் இல்லையே. ஆனால் இறைவன் சொல்கிறான், நீ இந்த குழந்தையை நீ கடலில் போடு, நீ கடல்ல போடு, அந்த குழந்தையை நாம் பாதுகாப்போம், மீண்டும் உன்னிடத்திலே நாம் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று இறைவன் உத்தரவாதம் கொடுக்கிறான். இது இறைவனே நேர்ல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசினானே அந்த சீனா மலையில, அது மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் இடத்துல வந்து பேசல இறைவன், உணர்வை ஏற்படுத்தினோம் என்று சொல்கிறான். அவன் உள்ளத்தில் அப்படி இறைவன் ஒரு செய்தியை போட்டான். அந்த செய்தியின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கடலிலே போடுகிறார்கள். இறைவனின் ஏற்பாடு எங்கே போகிறது? ஃபிரௌனின் அரண்மனை வாசலுக்கு அது போகிறது. ஃபிரௌனின் கையில கிடைக்கல. அல்லாஹ் எப்படி அழகான ஒரு ஏற்பாடு செய்யறான். அது எடுத்த உடனே போய் ஃபிரௌன் கையில கிடைக்கல. ஃபிரௌன் பார்த்து என்ன செஞ்சிருப்பான்? வெற்றான் இருப்பான். ஃபிரௌனின் மனைவியின் கையிலே கிடைக்கிறது. ஃபிரௌன் மனைவி எடுத்த உடனே சந்தோஷத்துல போய் தன் கணவன் இடத்திலே காட்டி என்ன சொல்கிறார்கள்? இதை நம்ம ஒரு கண் குளிர்ச்சியா இருக்குது, நம்ம பிள்ளைய வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். அல்லாஹ் எங்க வளர்க்கிறான்? தான் கொலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையை எவன் கொலை செய்ய வேண்டும் நினைத்தானோ அவன் கையிலே வளர்கிறது. எவ்வளவு பெரிய அந்த ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு தன் குழந்தையை அந்த கடலிலே வீச வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பாரமான ஒரு செய்தி. அந்த இடத்திலிருந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இறைவன் இதை எப்படிப்பட்ட அருள் என்று சொல்கிறான். காப்பாற்றுறான், வளர்றாங்க, வளர்ந்து தூதராகிறார்கள்.
இதெல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு. ஆனால் இந்த இடத்திலே ஒரு குழந்தையை கடலிலே வீச வேண்டும் என்று சொன்னால் அந்த தாய் இதை எதற்காக இறைவன் செஞ்சேன்னு சொல்றான்? என்னுடைய அருளால் இவரை தூதராக்க வேண்டும். இவரை இந்த பலகீனப்பட்ட சமுதாயம் இருக்கிறது, அவன் என்ன செஞ்சான்? ஃபிரௌன் என்ன செய்திருந்தான்? அந்த சமுதாயத்தை பல கூறுகளாக பிரித்து, இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளும் ஆதிக்க சக்திகளும் ஆரம்பத்திலிருந்து என்ன செஞ்சது? என்ன, ஒரு மனித இனத்தை பல கூறுகளாக பல ஜாதிகளாக பிரித்து அதில் சிலரை பலகீனப்படுத்தி அவர்கள்ட்ட வேலை வாங்கணுங்கிறதுக்காக அவர்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் செய்து வைத்திருக்கிறார்களே, அதுபோல் அன்றைக்கும் ஃபிரௌன் செய்து வைத்திருந்தான். மனித சமூகத்தை பல கூறுகளாக பிரித்து அதில் சில ஜாதிகளை சில சமுதாயத்தை பலவீனப்படுத்தி வைத்திருந்தான். அப்படி பலவீனப்படுத்தி வைத்திருந்த சமுதாயத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த பலவீனப்படுத்தி இருந்த அந்த சமுதாயத்தை இந்த பூமிக்கு வாரிசாக்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த பூமிக்கு வாரிசாக்க வேண்டும் என்பதற்காகவும், அவர்களை தலைவர்களாக்க வேண்டும் என்பதற்காகவும் நமது அருளால் இந்த காரியத்தை செய்தோம் என்று இறைவன் சொல்கிறார். இந்த காரியத்தை பிறந்த குழந்தையை கடலிலே வீச வேண்டும் என்பது இறைவனின் அருள் என்று சொல்லி காட்டுகிறார். இதுவே இறைவனின் அருள் என்று சொன்னால் நமக்கு ஏற்படுகிற துன்பங்களை கஷ்டங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இது இறைவனின் அருளால் தான் எனக்கு வந்துருச்சு, அதை நான் சகித்துக் கொண்டால் இறைவன் பின்னால் எனக்கு மிகப்பெரிய இன்பத்தை ஒரு மகிழ்ச்சியை தர இருக்கிறான் என்பதை நாம் உணர்வதற்காக தான் இறைவன் இந்த வரலாறை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை இறைவன் திருமுறையில சொல்றான். ஒட்டுமொத்த வரலாறும் சூரா யூசுப்ல சொல்றான். அதை படிச்சு பார்க்கணும். நம்ம எத்தனை செய்தி அந்த ஒரு யூசுப் அத்தியாயத்தை நம்ம படித்தோம் சொன்னா எத்தனை செய்தியை இறைவன் திரும்ப அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் இறக்கியதன் மூலமாக ஒரு அழகான கஸஸுல், ஒரு அழகான வரலாறை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். இந்த திருமறை குர்ஆன் இறக்கியது மூலமாக உனக்கு ஒரு அழகான வரலாறை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சுட்டு நம்ம சிந்திச்சோம் சொன்னா நிறைய செய்திகளை நம்ம உணர முடியும், தெரிய முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்து வளர்ந்தவர் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிற போது அவருடைய சகோதரர்களால் கிணற்றிலே வீசப்படுகிறார்கள். எங்க கொண்டு போடுறாங்க? கிணத்துல கொண்டு போடுறாங்க. இது எத்தனை பாரமான ஒரு செய்தி. கிணத்துல போட்டு அங்கிருந்து அவர்கள் வியாபார கூட்டம் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அடிமையாக சந்தையிலே விற்கிறார்கள். விற்கிற போது ஒரு யார் வாங்குறா? அந்த நாட்டின் அமைச்சராக இருந்த ஒருவர் வாங்குகிறார். கிணத்துல போட்டது ஒரு துன்பம், அங்க போய் அடிமையாக வித்தது ஒரு துன்பம். அங்க வித்தது ஒரு அமைச்சர் வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போய் தன் வீட்டுல மனைவி வீட்டை சொல்றாரு, இவரை நீ அழகான முறையில கண்ணியமான முறையில பாதுகாத்துரு, வளர்த்துரு, இவரை நம்ம பிள்ளையா வச்சுக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு அமைச்சரின் வீட்டில எப்படி வாழ்றாரு? ஒரு இன்பமாக மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போடு அவர் அங்கே வாழ்கிறார். இந்த ரெண்டு துன்பங்களுக்கும், கிணற்றிலே வீசிய துன்பத்திற்கும் அடிமையாக விற்கப்பட்ட துன்பத்திற்கும் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்கிறார். வாழ்ந்து வாலிப வயதை அடைந்த பருவ வயதை அடைந்த பிறகு அங்கே இன்னொரு துன்பம் ஏற்படுது, இன்னொரு கஷ்டம் ஏற்படுது. தன்னை வளர்த்த அந்த பெண்மணி என்ன செய்தார்கள்? தவறான உறவுக்கு அழைக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அழகா சொல்றான், கதவையெல்லாம் மூடிட்டா, கதவையெல்லாம் மூடிட்டா, வா விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள், தன்னோடு தன் ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அழைக்கிறாள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், காலம் ஆதல்லா, அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய எஜமானருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் சொன்னார்கள். ஒரு பருவ வயதை அடைந்து வாலிப வயதை அடைந்து எல்லா சூழலும் அவருக்கு சாதமாக இருக்கிற அந்த நேரத்தில், கதவெல்லாம் அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர் இந்த ஆசைக்கு அழைக்கிற போது அவர் சொன்னார், நான் என் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அதை மீறி அவரை அந்த வலுக்கட்டாயமாக அந்த பெண்மணி அமைச்சரின் மனைவி இழுக்கிறார். இவர் ஓடுகிறார், கதவிட்ட போயிட்டாரு. கதவிட்ட போனவன் கதவு திறக்கப்படுகிறது. அமைச்சரின் மனைவி கணவர் வருகிறார், மனைவி அமைச்சர் வருகிறார்.
அவளை பார்த்த உடனே அந்த பெண்மணி என்ன சொல்கிறாள்? அதற்கு முன்பாக கதவு அடைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அவள் பேசிய பேச்சு என்ன? எதற்காக அவள் அந்த தவறுக்கு அழைத்தாள்? அவர் மீது ஆசை கொண்டு, அவர் மீது அன்பு கொண்டு, அவள் அழகிலே ஈர்க்கப்பட்டு அதற்கு தான் அழைத்தாள். ஆனால் கதவு திறக்கப்பட்டு தன் கணவன் அங்கே நிற்கிறான் என்ற உடனே அவள் எப்படி அப்படியே தலைவீழ மாறா? உன்னுடைய மனைவியிடத்திலே தவறாக நடக்க நினைத்த இவருக்கு சிறை தண்டனை கொடுக்க கூடாதா? ஒன்னு அப்படியே தலைவாழ மாறிட்டான். சிறை தண்டனை கொடுக்க கூடாதா அப்படின்னு உடனே அப்ப அங்க பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆனா அங்க ஒரு இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, இவருடைய சட்டை முன்பக்கம் கிழிச்சிருந்தா இவர் தான் குற்றவாளி, பின்பக்கம் கிழிச்சிருந்தா அவ தான் குற்றவாளி. அவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்குது, இவ தான் குற்றவாளி என்று சொல்லி கணவர் என்ன சொல்றாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்றாங்க, நீ இதை அலட்சியப்படுத்திரு, நீ இதை கண்டுக்காத, விட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்ட போய் அறிவுரை சொல்றாரு. நீ தான் பெண்கள் சூழ்ச்சிக்காரர்கள், மிகப்பெரிய சூழ்ச்சியா இருக்கிறீங்க, நீ அல்லாஹ்ட்ட இதுக்காக மன்னிப்பு கேளு என்று அவர்கிட்ட சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிடறான். இது நடந்த பிறகு இந்த பெண்மணி செய்யா, தப்பு தெரிஞ்சு போச்சு, அப்ப என்ன செய்யணும்? ஒரு குற்ற உணர்வு வரணும். ஒரு தவறு செஞ்சுட்டோம், இதுல இருந்து மீண்டணும், கணவனுக்கே தெரிஞ்சு போச்சு, மீண்டும் என்று நினைக்கணும் இல்லை. ஆனால் மீண்டும் என்ன செய்கிறார்? ஊர்ல அப்படியே செய்தி பரவுது, நம் அமைச்சருடைய மனைவி தன்னுடைய அடிமையை மயக்க பார்த்திருக்கிறா, தன்கிட்ட வேலை செஞ்சுக்கணுமே மயக்க பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லி ஊர்ல செய்தி பரவுது. செய்தி பரவனே இவ கேள்விப்படுறா, எப்படி செய்தி போதா அப்படின்னு எல்லா அந்த ஊர்ல இருக்கிற பெண்களை எல்லாத்தையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சு எல்லாம் உட்கார வச்சுட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்க அந்த சபையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இவரை பார்த்தவுடன் அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? கத்தி எல்லாம் உட்கார வச்சு விருந்து கொடுத்து கையில ஒரு கத்தியும் கொடுத்துருக்கா அவங்க பழத்தை வெட்டுறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? பழத்தை வெட்டுறப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே தன்னுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள் என்று எல்லாம் வரலாறு அழகா சொல்றாங்க. அந்த வரலாறு இது எதனால நடக்குது, ஏன் நடக்குது? தன் கையை வெட்டி கொண்டார்கள். இவர் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், இவர் மனிதரே இல்லை, இவர் வானவரை தவிர வேறில்லை என்று அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்கள். இவரோட அழகை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் மயங்கி போய் தான் கை எது பழம் எதுன்னு கூட தெரியாம வெட்டிக்கிட்டாங்க என்கிற செய்தி சொல்லு. இப்ப இவ்வளவு அழகான அவ என்ன பண்றா? அமைச்சருடைய மனைவி இதை நியாயப்படுத்துறதுக்கு தான் தான் செய்த தவறை, தான் ஒருவனை தவறாக அழைத்ததை நியாயப்படுத்துவதற்காக ஒரு சபையை கூட்டி, நீங்க நான் என்னமோ அழைச்சிட்டேன்னு சொல்றீங்களே, இந்த பாரு, பார்த்தவுடன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாரு என்று சொல்லி ஒரு சபையை கூட்டி சொல்றா. அவர்களெல்லாம் பார்த்தவன அப்படியே மலைச்சு போய் தன் கையை வெட்டியதுக்கு அப்ப அந்த நேரத்துல சொல்றா, இவரை பற்றி தான் நீங்கள் என்னை தவறாக பேசுகிறீர்கள். இவர் ஒரு அழகா இருந்தா இவ்வளவு அழகான ஒரு மனிதரை அடைவதற்கு ஒரு பெண் நினைப்பாளா நினைக்க மாட்டாளா என்பதை நீங்கள் உணர்வதற்குத்தான் நான் இந்த ஏற்பாடு செஞ்சேன் என்று சொல்றான். அந்த நேரத்தில் அவர் தவற உணரல. அப்ப அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், இறைவா, இந்த பெண்கள் அழைப்பதில் இருந்து என்னை நீ காப்பாற்று, இந்த பெண்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது என்று அவர் துவா செய்கிறார். அந்த நேரத்தில் ஒரு ஆண் மகன் என்ன நினைக்க வேண்டும்? ஒரு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, இறையச்சத்தோடு வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் இந்த சூழல் கிடைத்தால் நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? இந்த வரலாறில் இருந்து நமக்கு இறைவன் சொல்கிற பாடங்கள் எத்தனையோ பாடங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், இந்த பெண்கள் அழைப்பதில் இருந்து எனக்கு சிறைச்சாலையே மேலானது. அந்த நேரத்துல இவ்வளவு தப்புலாம் நடந்துருச்சு, விசாரிச்சாச்சு, இவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு தோன்றியது, எந்த தப்புமே இல்லைன்னு தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் இவரை சிறையில அடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியது. அல்லாஹ் எங்க எப்படி காப்பாத்துறான்? அல்லாஹ் தன்னுடைய அருளை எங்கே நிலைநாட்டுகிறான்? அவருக்கு தவறே இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவர்களுக்கு தோன்றியது இவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று தோன்றியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்கிறார்கள், ஏன் சிறைக்கு போனாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவளும் அவரை நாடி விட்டாள், அவரும் அவளை நாடி விட்டார். இவருக்கும் ஆசை வந்துருச்சு, அவளுக்கும் ஆசை வந்த மாதிரி இவளுக்கும் ஆசை வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மட்டும் அவர் பார்க்கவில்லை என்று சொன்னார், அவரும் வழி தவறியவராக ஆகியிருப்பார். அவருக்கு சிறைக்கு போகலன்னு சொன்னா ஒரு நேரம் இல்லைனால் ஒரு நேரம்
அவரும் வழி தவறியவராக ஆகியிருப்பார். இந்த இடத்துல தன் அருளால் இறைவன் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பது, சிறை என்பது அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள். அவருக்கு சிறை செல்லவில்லை என்று சொன்னார் அவர் தூதராக இருந்திருக்க முடியாது. இன்றைக்கு அழகான வரலாறு என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, அந்த வரலாறுக்கு சொந்தக்காரராக அவர் ஆகியிருக்க முடியாது. அவருக்கு சிறைக்கு செல்லவில்லை என்று சொன்னார். அப்ப சிறை வாசகமே இறைவனின் மகத்தான அருள் என்று சொன்னார். மிகப்பெரிய ஒரு பாவத்தில் இருந்தவரை பாதுகாத்திருக்கு என்று சொன்னால், நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களாகவும் கஷ்டங்களும், எந்த துன்பங்களாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பின்னால் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நன்மையை இறைவன் நமக்கு வைத்திருக்கிறான். இவ்வளவு பிரபஞ்சத்தை, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சத்தை படைத்திருக்கிற இறைவன், இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த இறைவன் ஒவ்வொரு மனிதன் மீதும் அன்பும் அருளும் கருணையும், அதை தாண்டி நமக்குள்ளாக நமக்காக எத்தனை அருள்களை வாரி வழங்கியிருக்கிற இறைவன் நிச்சயமாக நமக்கு ஒரு துன்பத்துக்கு பின்னாலோ ஒரு கஷ்டத்துக்கு பின்னாலோ மீண்டும் கஷ்டத்தை துன்பத்தை தரமாட்டான். நிச்சயமாக இறைவனின் பேர் அருள் வைத்திருப்பான் என்பதை உணர்ந்து கொள்கிற பாடமாக இந்த வரலாறு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நன்மக்களாக இறைவன் நம்மளை வாக்கிய பிரார்த்தனையோடு முதல் ஒரு சில சாலை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ஃபாத்திமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு நாளில் தீபாவளி என்கின்ற ஒரு பண்டிகையை கொண்டாட இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் முஸ்லீமாக இருக்கிற நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த வாழ்க்கை திட்டம் என்பது மிக அற்புதமான ஒரு அழகான, எந்த சூழலிலும் ஒரு குறையும் சொல்லிவிட முடியாத ஒரு அழகான அற்புதமான ஒரு திட்டம். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வழிபாடாக, எந்த மதங்களாக, எந்த இனங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொண்டாடுகிற அல்லது அவர்கள் செய்கிற வணக்க வழிபாடுகளிலோ கொண்டாட்டங்களிலோ நாம் 1000 குறைகளை சொல்ல முடியும். உயர்ந்தபட்ச அறிவுள்ள ஒரு மனிதன் கூட இந்த இஸ்லாத்தில் எந்த கடுகளும் ஒரு குறையும் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்த இஸ்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு என்று சில கொண்டாட்டங்களை கூட வழங்கி இருக்கிறது. மனிதன் யதார்த்தமாக என்ன செய்கிறான்னு சொன்னால், தனக்கென்று ஒரு கொண்டாட்டம் வருகிற போது, ஒரு பண்டிகை வருகிற போது அடுத்தவனின் மகிழ்ச்சியை பற்றி கவலைப்படுவதில்லை, அடுத்தவனின் துன்பங்களை பற்றி கவலைப்படுவதில்லை, அடுத்தவனுக்கு இடையூறு செய்கிறோம் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. எல்லாம் என்னுடைய மகிழ்ச்சி, நான் கொண்டாட வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதை மட்டும்தான் பெரும்பாலான மதங்களும் ஜாதிகளும் நினைக்கிறார்கள் ஒழிய, என்னுடைய மகிழ்ச்சி பூர்ணமான சரி, அது எவனுக்கு துன்பம் கொடுத்தாலும் சரி, எவனுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, எவன் இறந்து போனாலும் சரி, நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இதுதான் பெரும்பாலான கொள்கை கோட்பாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். தீபாவளி என்பது ஒரு ஒளி, அதாவது ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறது தான் தீபாவளி. ஆனால் அதை என்ன ஆச்சுதான், ஒரு வியாபார நோக்கத்தோடு, மக்களிடத்திலே பணம் பார்க்க வேண்டிய நோக்கத்தோடு இந்த பட்டாசு வெடிக்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்தான். முஸ்லிம்கள் 2 பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கட்டும், அதில் நம்ம என்ன செய்கிறோம்? இறைவனுக்கு வணக்கம் செய்கிறோம். நோன்பு பெருநாளில் சதக்காவை கொடுத்துட்டு அடுத்தவனுடைய மகிழ்ச்சியும் உறுதிப்படுத்தி விட்டு தான் நம்மளுடைய கொண்டாட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். நோன்பு பெருநாளில் போய் சதக்காவை, நீ சாப்பிடாம இருக்கிறியா, உனக்கு கறி இல்லாமல் இருக்குதா, இந்தா இதை வச்சு நீ சாப்பாடு செஞ்சு சாப்பிடு என்று சொல்லி அவனுடைய அடுத்தவன் இல்லாதவனுடைய மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாம் கொண்டாடத்துக்கு வருகிறோம். ஹஜ்ஜி பெருநாளில் அவனுடைய சாப்பாட்டுக்கு அவனுக்கு தேவையான இறைச்சியை கொடுக்கிறோம், கொடுத்து விட்டு தான் நாமும் கொண்டாடுகிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதன், இஸ்லாம் எப்படி இருக்கு, அடுத்தவனுடைய மகிழ்ச்சியையும் அடுத்தவனுடைய கஷ்டங்களில் துன்பங்களில் பங்கெடுத்து விட்டு உன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடு என்றுதான் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் மற்ற மதங்கள் எல்லாம் அடுத்தவனுடைய மகிழ்ச்சி எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை, என்னுடைய மகிழ்ச்சி முக்கியம். இன்றைக்கு பட்டாசு வெடிக்கிறார்கள், அதிலே கடுகளவேனும் எந்த நன்மையேனும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் திருமுறை குர்ஆனிலே சாராயத்தை பற்றி சொல்றான், மதுவை பற்றி சொல்றான். ஆரம்பத்தில் என்ன சொன்னா, நீங்கள் சாராயத்தை, மதுவை தொழுகைக்கு போகும்போது குடிக்காதீங்க, போதையா இருக்கும்போது தொழுவாதீங்க. ஆரம்பத்தில் சட்டம். அப்போ போதை இப்போ போட்டான்னு சொன்னா ஒரு 2 மணி நேரம் அந்த போதை இருக்கும்னா, அப்போ தொழுகைக்கு போகணும். இப்போ நான் தொழுகைக்கு போகணும், தொகுதியுடைய தொழுகைக்கு போகணும்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் குடிக்காம இருக்கணும். ஆரம்பத்தில் இது சட்டம். அடுத்து என்ன இறைவன் சொல்றான்,
இந்த மதுவில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் தீமை அதிகமாக இருக்கிறது. எனவே அதை நீங்கள் குடிக்காமல் இருப்பது நல்லது. சாராயத்துல கூட கொஞ்சம் நன்மை இருக்குது, அதிகமான தீமை இருக்குது, அதை குடிக்காதீங்க. ஒரு தலையில அடிச்ச மாதிரியான ஒரு வசனம். இந்த சாராயத்துல கூட கொஞ்சம் நன்மை இருக்குதுப்பா, ஆனா அதிகமான தீமை இருக்குது, அதனால குடிக்காத. மொத்தமா தடை வந்துருச்சு. கொஞ்சம் நன்மை இருந்தாலும் அது வேண்டாம். ஆனால் பட்டாசு வெடிக்கிறோமே, அதுல எந்த கடுகளவேன்னு நன்மை இருக்குதா? அத்தனையும் தீமை. காசு கரியாகுது. ஒரு மூமியின் காசை கரியாக்கலாமா? நீ சம்பாதிக்கிற, எப்படி சம்பாதிச்சன்னு பதில் சொல்லி ஆகணும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். எப்படி சம்பாதிச்ச, அதுக்கும் பதில் சொல்லணும். எப்படி செலவழிச்ச, அதுக்கும் பதில் சொல்லணும். நான் பட்டாசு வாங்கி கொளுத்தினேன் என்று நாளை மறுமையில் இறைவன் முன்னால் சொன்னால் அந்த கேள்வி, அந்த பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒவ்வொரு வருஷமும் சொல்றான், பிள்ளை தானே ஒரு பட்டாசு, ஒரு ஊசி பட்டாசு தான் வெடிச்சு போறான். நீங்க அந்த 10 ரூபாய்க்கு, 2 ரூபாய்க்கு, 1 ரூபாய்க்கு வாங்கி நீங்க வெடிச்சாலும் சரி, அதுக்கும் நாளைக்கு பதில் சொல்லணும். எந்த கடுகளவன் இன்னைக்கு பட்டாசு வெடிப்பதால் சுற்றுப்புறங்கள் எவ்வளவு கடுமையாக பாதிக்கப்படுகிறது, எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை குடிசைகள் எரிந்து போகிறது, எத்தனை பொருளாதாரம் சேதமாகிறது. இந்த கடுகளவன் நன்மை இருக்குதா? அப்ப ஒரு பொருளாதாரம் அழிஞ்சு போனாலும் சரி, ஒரு குடிசை எரிஞ்சிச்சுன்னா அதுல நமக்கு எவன் வெடிச்சானோ அவனுக்கு எல்லாம் பங்கு இருக்கு. ஒரு நோயாளி பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டதுக்கான பங்கு யாரெல்லாம் வெடிச்சுமோ அத்தனை பேத்துக்கு இருக்கு. சுற்றுப்புறம் பாதிக்கப்படுதா, காத்து மாசுபடுதா, தண்ணி மாசுபடுதா, இந்த மாசுபடுத்தது நாம் ஒன்று வெடித்திருந்தாலும் அந்த குற்றத்திலே நமக்கும் பங்கு இருக்கிறது. இத்தனை கடுமையான குற்றம் உள்ள ஒன்றை நம்ம ரொம்ப சாதாரணமா அடிச்சுட்டு நம்ம பிள்ளைக்கு ஒன்று ஆசைப்படுறான், 2 ரூபாய்க்கு கொடுப்போம், வெடிக்கிட்டோம். நான் வெடிக்கல, என் பிள்ளைக்கு தான் ஆசைப்படுறான்னு சொல்லி வாங்கி கொடுத்து வெடிச்சிட்டு போனோம்னு சொன்னா அந்த நாளை மறுமையில் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட கேட்பான், அல்லது உங்க பிள்ளைகள்கிட்டும் கேட்பான். அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. எனவே இதுல ரொம்ப கடுமையான எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும். ஒரு சின்ன ஊசி வெடினாலும் சரி, 10 ரூபா வெடினாலும் சரி, 10 ரூபா வெடினாலும் சரி, அதில் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை செய்தோம் சொன்னால் நாளை மறுமையில் இறைவன் முன்னால் கடுமையான குற்றவாளியாக நிற்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னை ஆக்கியோடு பிரார்த்தனையோடு என் உரை நிறைவு சிறப்பாக